Hi friends, welcome to Nishiburi channel. இன்னைக்கு வந்து நான் தக்காளி முட்டை தொக்கு பண்ண போகிறேன். நான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாரும் பண்ணுறதா நானும் செய்கிறேன். ஆனால் அதில் வந்து பிகினர்ஸ்க்காக இது வந்து நான் போடுறேன். நான் இது என்னென்ன வேணுன்றதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனியன் வந்து நான் ஒரு 5 ஆனியன் எடுத்திருக்கேன். 4 தக்காளி இது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 2வது பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு. இது வந்து கஸ்தூரி மேத்தி. அதுக்கப்புறம் வந்து முட்டை 4 முட்டை, உங்களுக்கு தேவையான 2 முட்டை 3 முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வாங்க போகலாம் நம்ம சமைக்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. காயும்போது எல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சோம்பு, சீரகம், பட்டை. உங்கள்கிட்ட அன்னாசி பூ இருந்தால் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அன்னாசி பூ இல்லை, அதனால் அதை நான் வந்து போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த அன்னாசி பூ ரொம்ப நல்லாயிருக்கும். மேத்தி வந்து கடைசியாக தான் போகணும். இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா செம்பொருளாக வரணும். ஆனியன் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தொக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான இது. நீங்கள் அந்த மசாலா போடலாம், சிம்பிளாகவும் செய்யலாம். இன்னொரு மெத்தடில் இதை செய்யலாம். எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் கடுகும் சோம்பு மட்டும் போட்டுட்டு ஆனியனையும் போடலாம். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் விளையாட்டுக்கோசம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனோன்னு கொஞ்சம் செம்மண் கலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. அது வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு சேர்க்கணும்னா இது ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வாசனையாக. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு இதிலே 3 விதமாக பண்ணலாம். இது 1 by 1 உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நான் என்னுடைய சமையல் குரூப் வந்து வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நான் இதை நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நிஷிபுரி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து இது ஒரு 5 minutes வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து வதக்கணும். நீங்கள் வந்து மூடி வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஒரு 5 minutes வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இப்போது மூடி வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes வதங்கட்டும். 5 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பார்க்கலாம். இடையில நீங்கள் எடுத்து நீங்கள் கலரி விடணும். ஏன்னா வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அடி கிண்டி விட்டு அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா இதுமாரி கொஞ்சம் டீப் ஃப்ரை வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான மசாலா சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து மீன் வறுவல், சிக்கன், மட்டன் எல்லாமே செய்யலாம். இந்த தூள் எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் வாங்கணும் கிடையாது.
தேவைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துலாம். காரம் பத்தலைன்னா உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி பண்ணலாம். நீங்கள் அந்த மிளகாத்தூள் வாசனை பொருளும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வதங்கின உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நல்லா நிறைய வேணும்னா 3 டம்ளர் ஊற்றிக்கிங்க. இல்லை இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா திக்காக வேணுன்னா 2 டம்ளர். நான் வந்து இன்றைக்கி 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 இருக்கும். ஏன்னா முட்டை ஊற்றி உடைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துங்க. நான் 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிற வரல முட்டை உடச்சி ஊற்றணும். அது வரல நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ அதை மூடி வச்சுருவோம். வாங்க எந்த அளவுக்கு குழம்பு இதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் இது பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிளகா வாசனை போய் இன்னும் திக்காக வந்து உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா அது வந்து வேகணும். 4 முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றணும். நீங்கள் வந்து ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிக்க விட்டு கிரேவி ஆகும்போது இறக்கலாம். நீங்கள் முட்டை உங்களுக்கு வந்து 4 முட்டை 5 முட்டை எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து என் பையன் நல்லா முட்டை சாப்பிடுவான்னு கொஞ்சம் 4 முட்டை போட்டேன் நான். ஏன்னா இது வேகணும். அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சா தான் அது வந்து வேகும். இல்லைன்னா முட்டை கலைஞ்சி ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் இது வந்து அப்படியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். ஒரு 10 நிமிஷம் வச்சு இதை பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ முட்டை வெந்திருக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி முட்டை உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். உங்களுக்கு வேணும்னா அதிலே கட் பண்ணி விட்டுக்குங்க. ஊற்றின 4 முட்டையும் பாருங்கள் அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்ப்போம். முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை எப்படி பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் என் பையனுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அவனுக்கு. அதனால் வந்து அதிலே கரண்டிலே நீங்கள் கட் பண்ணி போய் விட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முழுசாக வேணும் பாதியாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரி, இதுமாதிரி கட் பண்ணிட்டேன்னா இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக வரும். எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தோசை கூட, இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு டேஸ்ட்டுக்கு கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இறக்கும்போது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் வாசனை. என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு பார்க்கலாம். நீங்கள் 15 நிமிஷத்தில் இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா முட்டை சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். என் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் தோசைக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் கிரேவியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இது பண்ணிடலாம். இது கூட நீங்கள் சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.